வேட்பாளர் தேர்வு, கூட்டணி நிலைப்பாடு ஆகிய விஷயங்களில் கூட அன்புமணி முடிவுதான் பாமகவின் முடிவாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. தற்போதைக்கு பாமகவில் 5 எம்எல்ஏக்கள் இருந்து வரும் நிலையில் வருகிற தேர்தலில் பாமகவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்கும் அளவுக்கு சட்டமன்றத்தில் பலத்தை கூட்டியே ஆக வேண்டும் என்பதுதான் அன்புமணியின் திட்டம் என்றும் கூறப்படுகிறது. ஆகையால் எங்கெல்லாம் இன்னும் கட்சி பதவிகள் காலியாக இருக்கிறதோ அங்கெல்லாம் தகுதியான இளம் நிர்வாகிகளை போட்டு உடனே நிரப்ப வேண்டும் என்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவு போட்டிருக்கிறாராம். தற்போது பதவியில் இருக்கும் மாவட்ட செயலாளர்களில் 90% மேலானவர்கள் ராமதாஸ் மூலம் பதவிக்கு வந்தவர்கள் என்ற நிலையில் ஆலோசனைக்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள் மாற்றமும் நிகழலாம் என கூறப்படுகிறது. தன் கண் அசைவுக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யும் நிர்வாகிகளை மட்டும் மாசே பதவிக்கு கொண்டு வர திட்டமிடும் அன்புமணி கட்சியை முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர காய் நகர்த்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆகையால் பொங்கலுக்கு பிறகு பாமகவின் புதிய மாவட்ட செயலாளர்கள் பட்டியலும் வெளியாக வாய்ப்பிருப்பதாக பேசிக்கொள்ளப்படுகிறது.